சொல்லியிருக்காங்க. அதோட கணவர்கள் ஜொலிக்கிறதுக்கு காரணமே மனைவிமார்கள் தான் அப்படின்ற பாயிண்ட வச்சுட்டு போயிருக்காங்க. மேலும் நாங்களாம் டாஸ்க் மாஸ்டர்ஸ், டாஸ்க் பீஸ்டா இருக்கிறோம். வீட்டில் கணவர்கள்லாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு. கணவர்களையும் வீட்டையும் இயக்குற டைரக்டரே நாங்க தான் அப்படின்ற பொறுப்பறையில நீங்க பேசியிருக்கீங்க. மிக சிறப்பாக பேசி அழகா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இவங்களுக்கு பதில் சொல்ல இல்ல அந்த தலைய யார் ஆட்டி வைக்கிறான்றதுக்கு பதில் சொல்ல வராங்க திருமதி ரம்யா ராஜ்குமார். கணவனுக்கு வணக்கம் சொல்லுங்க. பழம்பெரும் மொழியே, என் நாவிற்கும் மனதிற்கும் பலம் தரும் அமுதமே, ஊனே என் உயிரோடு கலந்த உணர்வே, தேனே திகட்டா கனியே, தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி. சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் என்கின்ற ஆலமரத்தை தாங்கி நிற்கும் என் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என் தை திருநாள் நல்வாழ்த்துகள். நேற்று வரை எங்களுக்குள் பேச்சாளராக இருந்து பல்வேறு மேடை கண்டு அதில் வெற்றி கண்டு இன்று எங்களுக்கு நடுவராக வீற்றிருக்கும் நல்ல சிந்தனையாளர், தேர்ந்த நகைச்சுவையாளர், பன்முக கலைஞர் எங்கள் நண்பர் ஜேசுவிற்கு வாழ்த்தும் வணக்கத்தையும் கூறி என் பேச்சை துவங்குகிறேன். நம்ம எதிரணி தோழி அனு என்னங்க சொன்னீங்க? சுமிதா வில்லியம் ஸ்பேஸ்ல இருந்து வீடியோ கால் போட்டு நாத்தனாருக்கு பொங்கல் சீராக்குனீங்களான்னு கேட்டாங்களா? கேளுங்கம்மா, நானும் கேட்டேன். நாத்தனாருக்காக அவ்வளவு தூரத்துக்கு போயிடுறேன். எங்க அண்ணி சரத்தை தம்பி தம்பின்னு சொல்லி கும்மி கும்மி எடுத்துட்டு தம்பிக்கே இந்த நிலைமைனா நீங்க நாத்தனாருக்கு வருஷம் வருஷம் பொங்கல் சீராக்குறீங்க. அனு, முதல்ல நீங்க நாத்தனாரோட பேச்சுவார்த்தையில இருக்கணும், அப்புறம் தான் பொங்கல் சீரும் அனுப்பணும். நீங்க தம்பி சுத்துற கதையெல்லாம் நாங்க நம்பணும். என்னங்க இது? அதெல்லாம் நம்ம சொன்னீங்க பாருங்க. அதாவது கணவன் தலைனா அவரை ஆட்டி வைக்கிற கழுத்து மனைவின்னு. என்னங்க தலை படம் ரிலீஸ் ஆக போது ஏதாவது சொல்லியே ஆகணுன்றதுக்காக போட்ட பிட்டா இது. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, தலைக்குள்ள இருக்கு பாருங்க மூளை. அந்த மூளையில இருக்க நரம்பணுவின் தூண்டுதல் இல்லைன்னா கழுத்து இல்லைங்க, உடம்புல இருக்க எந்த பாகத்தையும் இருமி அளவு அசைக்க கூட முடியாது. அப்புறம் எங்க ஆட்டுறது? இப்போ நான் மக்களை பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். பிக்னிக்கா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தகுதி என்னன்னு தெரியுங்களா? எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்டுல பிரளயமே நடந்தாலும் சலனமே இல்லாம அமைதியா இருக்கணும். பெண்களால அப்படி இருக்க முடியுமா? நீங்க பாராட்டுறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஒண்ணு வந்துச்சுன்னா மனைவிக்கு தான் தரப்பு நியாயத்தை சொல்லியே ஆகணும். இல்லைன்னா எங்களுக்கு மண்டை வெடிச்சிருங்க. சரி, சண்டை முடிஞ்சு ஆளாளுக்கு ஆபீஸ் போயிட்டோம்னு வைங்க. ஆபீஸ் போய் உட்கார்ந்ததும் புதுசா ஒரு பாயிண்ட் தோணும். ஐயோ சண்டையில இதை போடலையேன்னு கணவனுக்கு போனை போட்டு ரெண்டு இடத்துல இருந்து சண்டையை தொடங்குவோம்ல. தத்துரூபமா நிப்பாட்டுறீங்க மனைவியை. இந்த சண்டையில கணவனுக்கு தான் தரப்பு நியாயத்தை சொல்ல 2 பாயிண்ட் கூட இருக்காது. ஆனா அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா கணவரோட பாஸ் மென்டாலிட்டி எப்பவுமே கிரேட்டர் குட்னஸ் தாங்க யோசிக்கும். நம்ம கணவர்ல என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? கணவர் அந்த 2 பாயிண்ட் போட்டா என்னங்க இருக்கும்? அவரோட ஈகோ பசியா இருக்குமா? ஆனா சொல்லலைன்னா அன்னைக்கு அவங்க குடும்பமே
அப்போ சுயநலம்